சார் பேசுகிறவங்க யூஸ் பண்ணி இங்கே கொஸ்டின் கேட்கும்போது எதாவது கேட்கணும்னா மொபைலா வச்சுக்கலாம். காணோம் நீங்கள் குடிச்சிங்களா? குடிச்சிட்டிங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். நான் என்னோட மைக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் குடிச்சிருக்கேன். இருபது ஃப்ரீயாக and field officers. ஓகேவா? இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த காலை வணக்கத்தோட எல்லோரும் இதோட வெல்கம் அட்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க சார், வாங்க சார், ப்ளீஸ். யார் பெட்டர் இது வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து நம்ம சாரி சார், நம்ம சார் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்துட்டேன். ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து மிஸ்டர் பார்த்திபன் அண்டு திருமலை வந்து இந்த பிஎம் கிட்ட பேசி வந்து இந்த கம்பெனி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் எந்த பெனிஃபிட்ஸு யாருக்கும் இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஒரு அவேர்னஸ் கிரியேட்டிங் கேம்ப்பு தான் இது. நம்ம வந்து நான் சேலரி பேக்கேஜ் வேறு பேங்க்கில் வச்சுட்ருக்கோம், இல்லை எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன கிடைக்குது கிடைக்கலன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இதில் வந்து இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் நமக்கு வந்து பேங்க்லேருந்து என்ன நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்டாஃப்ஸ் வந்திருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இன்புட் எடுத்துகிட்டு நம்ம காட்பாடியில் அரௌண்டு 300 to 500 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் என்ன பேக்கேஜை வச்சுருக்காங்க தெரியாது. இதை நம்ம தான் போய் கன்வே பண்ணணும். அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போய் இது பண்ணி இதில் யாருக்கு எந்த இதில் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம சர்னு சொல்கிறோம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பேங்க்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும். இது ப்ளீஸ் கன்வே பண்ணுங்கள். யாருக்கும் இதில் கமிஷன் பேஸில் எதுலேயுமே எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுதான் இதில் வேறு எந்த மோட்டிவேஷனும் இல்லை. வந்திருக்க எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இன்னும் நமக்கு ஸ்டாஃபு எல்லோரும் டியூட்டி ஆன் டியூட்டி இந்த இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறனால கரெக்டாக எல்லோரும் வர முடியல. ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு, தட்கல், இந்த மூமெண்ட்ஸு வந்தால் 200-300 பேருக்கு இடம் பத்தாது இங்கே. இனியா ஆல் ஆர் வெல்கம். ப்ளீஸ் ஸ்டார்ட் சார். ஃபஸ்ட்டு இவருக்கு சொல்லுவாங்களா? பர்சனல் பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் ஹரிஷ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 2 மாதமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒர்க் ஆகுது. ரொம்ப நன்றி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸ்பெஷலி பார்த்திபன் சார், திருமலை சாருக்கு, வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் என்னோடய பிரான்ச்சுக்கு. ஸோ ஒரு 3 மாதம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். லைக் இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு இந்த நாலேஜ் கேப் இருக்குது சார் சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அது என்ன பெனிஃபிட்ஸு, எஸ்பிஐயோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு, அது அந்த பேக்கேஜ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டில் என்ன பெனிஃபிட்ஸு, அதோட லோன்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன கன்செஷன் கிடைக்கும், ஆஸ் ஆஃப் நோ ஸ்டேட் பேங்க்கில் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஸோ தட் தே வில் கெட் பெனிஃபிட்டட்னு சொல்லி வி ஹவ் பீன் டிஸ்கஸிங் ஃபார் ஒரு 3 months டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் இன்றைக்கி ஐம் வெரி ஹாப்பி தட் இட் இஸ் மெட்டீரியலைஸ் டுடே. மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திருமலை சார் அண்ட் பார்த்திபன் சார். அவங்க they have taken this like interest when I proposed this. They have taken this interest to conduct meeting. Very happy today to see all of you. And start பண்ணும்போது I will tell you there are 2 familiarities to SBIக்கு ரயில்வேஸ்க்கு ஒரு 2 very unique familiarities இருக்குது. அது என்னென்னா SBI and railways have been the part of India's growth from the beginning. இன்றைக்கி வந்து இந்தியா இந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ரயில்வேஸ்.
ஸோ ஃப்ரம் த பிரிட்டிஷர்ஸ் டைம்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் ரயில்வேஸ் தான் ஒரு ஃபவுண்டேஷனே பில்லர். இட் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் காமன் மேன். அந்த சிமிலாரிட்டி என்னென்னா ஸ்டேட் பேங்க் இஸ் த பேங்க் ஆஃப் காமன் மேன். அது ஒரு சிமிலாரிட்டி ஃப்ரம் த பிகினிங். ஸோ போத் எஸ்பிஐ அண்ட் ரயில்வேஸ் ஹேவ் சீன் த இந்தியாஸ் என்டைரிட்டி ஆஃப் த க்ரோத். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடிலேருந்து பார்த்துட்டோம், இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம். அண்டு வி ஹவ் பீன் அசோசியேட்டட் ஒரு ஃப்ரம் த பிகினிங். நம்ம ரயில்வே எம்ப்ளாயிஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷனாக நம்ம ஸ்டேட் பேங்க்கில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஐ ரியலி விஷ் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டினியூ பண்ணணும். அண்ட் எஸ்பிஐ கூட டைம் அண்ட் அகெயின் வி ஆர் சேஞ்சிங் அண்ட் ரிவைசிங் அவர் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் எப்போ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும். ஜென்ரேஷன் கேப்ஸு every time there is a change in the generation, we are changing our products, revising, suitable to all salary package customers, particularly railway salary package customers. So adella oru knowledge gap, but there is unfortunately some knowledge gap. Or knowledge gap irukudhu, adu cover pannom. And I also personally build that relationship more stronger. என்னோட பிரான்ச்சுக்கு என்னோட பேங்க்குக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் தேவைப்படுது. ஐ விஷ் இட் வில் பிகம் ஸ்ட்ராங்கர். அது பில்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும். ரெண்டாவது வந்து அந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸு, அந்த அக்கௌண்ட் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு பர்பஸை, திஸ் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் these two are the whole purposes of conducting this meeting. So and then I will just introduce the team that has come along with me. Sir Satish Babu sir, Chief Manager from RBO. And Swami sir is manager, he will take care of all advances and the loans and all. Vishal is deposits and salary package related our solluvaru. He is Mr. Saravanan, என்னோட branch field officer. So இது எங்களுடைய team to like attend this meeting for this purpose. So I request Satish sir to address the gathering. சார் எஸ்எஸ்சி நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஒரு 2 வேர்ட்ஸ் பேசுகிறேன் சார் ப்ளீஸ். உங்கள் ஸ்டாஃப்ஸ் இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த பேங்க்கினுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் என்ன எப்படி செய்யலாம், நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத விளக்க வந்த பேங்க் மேனேஜர்ஸ் ப்ளஸ் அவ்வளோ ஸ்டாஃப்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு துவக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற எண்ணம் நல்ல எண்ணம். இதை நம்மளும் கொண்டு போய் எல்லாருக்குமே சேர்க்கணும். அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வரும். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நானும் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் ஒன்று தான், அதனால் சொல்ல வரேன். என்னென்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியறதில்ல. அது தெரிஞ்சால் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ், மதர்ஸ், பிரதர்ஸ் எல்லாமே பார்த்தா எஸ்பிஐ கஸ்டமர்ஸ் தான். மேக்ஸிமம் எல்லோரும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இதில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரிலேட்டட் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஹோல்டர்ஸாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அதனால் இந்த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அவேர்னஸ் கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது அவேர்னஸ் கிடைக்கும். அதனால தான் சொல்ல வரேங்க. இது ஒரு நல்ல கேதரிங். எல்லாருக்கும் இது பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. సార్ నేను బయటకు వచ్చాను సార్, చిన్న మీటింగ్ ఉంది యాక్చువల్గా, ఇక్కడికి వచ్చాను సార్. నేను అది ఎప్పుడు సార్ మళ్ళీ నేను రమ్మంటారా? 1 hour. సరే సార్ యాక్చువల్గా నేను సార్
సార్ మార్పిస్తాను సార్, క్లోజ్ చేసి సార్. నాకు ఇది నిజంగా తెలియదు, మీరు చెప్పేంత ద్వారా నేను షాక్ అయిపోయాను. పొద్దున చెప్పగానే ఏంటి సార్కి ఇలా అయిందని వెంటనే నేను సెల్వకుమార్ కాల్ చేశాను. సార్ అలా ఉండేది అన్నారు ఆయన. చూశాక ఉంది అన్న, నేను వెంటనే చెప్పాను సార్ ఇది ఇవాళ జరిగిపోవాలి, నేను ఇవాళ రిమంటే పంపిస్తానని చెప్పాను సార్. వెంటనే నేను పంపించండి అని చెప్పారు. నేను ఇప్పుడు బ్రాంచ్లో లేని బయటికి మీటింగ్లో ఉండడం వల్ల నేను పంపలేదు, నేను ఈ పాటికి పంపించేవాడిని సార్. నా పర్సనల్ రిక్వెస్ట్ సార్, బ్రాంచ్ చాలా కష్టంలో ఉంది సార్. క్లోజ్ చేస్తాను చాలానే పోతాను. ఇది మార్పిస్తాను సార్, ప్లీజ్ సార్ మార్పిస్తాను, ప్లీజ్. నా పర్సనల్ రిక్వెస్ట్ నేను మార్పిస్తాను సార్. ప్లీజ్ టేక్ మై వర్డ్స్, ఐ విల్ టేక్ ఇట్ పర్సనల్ సార్. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட நேம் வந்து விஷால். நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு பண்ணியிருக்கோம், போலீஸ்க்கு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு தனியாக ஃபியூச்சர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி கேட்டகரி ஏற்ற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கோடியம் இருக்குது. கோல்டு சில்வர்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 10,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேலரி உங்களுக்கு. ஸோ அவங்களிருந்தே நாங்கள் வந்து எல்லாரையுமே கவர் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களுடைய இப்போ நியூவாக ஒரு எம்ப்ளாய் ஜாயின் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஆஃபர் லெட்டரோ இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு நியர்பை ஸ்டேட் பேங்க்குக்கு எங்கே போனாலும் அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க ரயில்வே ஸ்டாஃபில் இந்த கேட்டகரியில் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி, இப்போ ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு பேங்க்கில் நான் வச்சுருக்கேன், இல்லை இப்போ நான் ஸ்டேட் பேங்க்குக்கு வரணும் அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு இருக்கும். ஸோ ஐடி கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் தரோம்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கவர் இன்சூரன்ஸ் தரோம். ஆக்சிடென்டல் கவர்லேயே பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட்டில் வந்து பர்மனெண்ட் டிசேபிலிட்டிக்கும் தரோம், லைக் பார்ஷியல் டிசேபிலிட்டிக்கும் தரோம், ஏர் ஆக்சிடென்ட்டுக்கு தனியாக தரோம் கவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸும் தரோம், ப்ளஸ் குரூப் டேர்ம் இன்சூரன்ஸும் தரும் இதில் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் லிமிட்ஸ் இருக்குது. இப்போது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா அப் டு 1 crore வந்து தரும். ஸோ அதே மாதிரி ஏருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏரில் ஏதோ ஒரு விபத்து அப்படின்னா 1.6 crores வரைக்கும் தரும். ஸோ அதுக்கப்புறம் பர்மனெண்ட் டிசேபிலிட்டி. ஸோ பர்மனெண்ட் டிசேபிலிட்டி ஆகிற பட்சத்தில் நம்ம டாக்டர் சர்டிஃபை பண்ணுவார். உங்களோட ரயில்வே டாக்டர் இல்லை வெளியே ஒரு டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுவார் உங்களுடைய இதை வந்து. அப்போ வந்து அப் டு 1 crore வரைக்கும் தருவோம். பார்ஷியல் டிசேபிலிட்டிக்கு 80 lakhs. ஸோ அதே மாதிரி வந்து டேர்ம் கவர் பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் தரும் எல்லா எம்ப்ளாய்க்கும். இரஸ்பெக்டிவ் என்ன இதுவாக இருந்தாலுமே வந்து 10 lakhs வரைக்கும் பண்ணுவோம். இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைஃப் டாப் அப் பிளான் தரும். ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இது எடுத்துருக்கீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு டாப் அப் வந்து நீங்கள் பண்ண போனீங்கன்னா காஸ்ட் அதிகமாகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ரேட்டில் தரும். அதுலேயே 2 வேரியன்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 15 lakhs ஒன்று இருக்குது, 30 lakhs இருக்குது. அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீமியம் பே பண்ணி அந்த 15 lakhs இல்லை 30 lakhs எது வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கவரில் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ ஹெல்த் டிசீசஸ் இருக்குன்னா அப் டு 24 months வந்து அது கவர் ஆகாது. ஸோ ஆல்ரெடி ஃபவுண்ட் டிசீசஸ்னால் அது. ஸோ அதர் தென் தட் உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட் நீங்கள் எடுத்து பாலிசி கிளம் எடுத்ததுலேருந்து 30 daysலேயே வந்து கவர் ஆகிடும். ஆக்சிடென்ட்னா சேம் ஃபஸ்ட் டேலேருந்தே உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி கவர் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்னா அன்னிலேருந்தே உங்களுக்கு அது கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இல்லாமல் டெபிட் கார்டு பெனிஃபிட் தரும். ப்ளஸ் வந்து இது லாக்கர் ரெண்டில் கன்செஷன் தரும் உங்களுக்கு.
லோன்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்செஷன் அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ வேவர் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எதனா ஆல்ரெடி நீங்கள் வேறு பேங்க்கில் வந்து வச்சுருப்பீங்க இப்போ. ஸோ அங்கே உங்களுக்கு இது தராங்க, இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ் எம்ப்ளாயி ரயில்வேல ஜாயின் பண்ணுறாருன்னா அவருக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? அவர் நியர்பையில் ஏதோ ஒரு பிரான்ச்சுக்கு போகலாம், போயிட்டு அவரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துட்டு அவரோட கேவிசி கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சாரி ஃபார் இன்டரப்ஷன் சார். ப்ரோ கண்ட்ரோலர் மிஸ்டர் தாசராஜ் சார், சீனியர் மோஸ்ட். வெல்கம் சார். ஸோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி, ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயினால நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும். ஸோ அந்த ஐடி கார்டை வச்சுட்டு நீங்கள் உங்களோட கேவிசி கொடுத்து ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட இதில் வந்து உங்களுக்கு வேரியன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கரெக்ட் கிளாசிஃபிகேஷனாக வேரியன்ட் போனால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சேலரி ஸ்லிப்பும் வந்து காட்டணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும்ல, பழைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் காமிச்சாலும் போதும். இல்லைனா வந்து சேலரி ஸ்லிப்பு இல்லை ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நெட் கிரெடிட் என்ன வருதோ அதை தான் வந்து கவுண்ட் எடுப்பாங்க. நெட் கிரெடிட் வந்து தான் கவுண்ட் எடுப்பாங்க. ஸோ மூணாவது என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஆஃப்லைனில் ஆன்லைனில் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆஃப்லைனில் வந்து இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் பேட்ச் போனீங்க பார்க்குறீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லேயும் வந்து வீடியோ கேவிசி ப்ராசஸ் இருக்குது. வீடியோ கேவிசி ப்ராசஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். வீடியோ கேவிசி ப்ராசஸில் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த உங்களோட ஐடி கார்டு இருக்குல்ல அதையும் அதில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஆஃபர் லெட்டர் இருந்தால் ஆஃபர் லெட்டர் ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி அது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே ஹெச்ஆர் கான்செப்ட் இருக்காது, ஹெச்ஆர் கிட்ட ஒரு லெட்டர் வந்து நீங்கள் வாங்கி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன கேட்குறீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் எஸ்பியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்குது, அதை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ரூஃப் தான் தரணும். நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதில் சைன் வாங்கிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்போம். இந்த அக்கௌண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்சென்ட் கொடுக்குற மாதிரி அதை வச்சு நாங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவோம் அந்த அக்கௌண்ட்டை. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கேட்டிருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் அபோவ் இருக்காங்களா, கோல்டன் அபோவ் வேரியன்ட் இருக்கவங்களுக்கு ஒன்று தான் அந்த இருக்குது. இதில் வந்து சில்வர் வேரியண்ட்டில் இருக்கவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ண முடியாது. கோல்டன் அபோவ் இருக்கவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா இந்த லாக்கர் அண்ட் கன்செஷன் கிடைக்கும். டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டில் இப்போ வந்து நம்ம நார்மல் டெபிட் கார்டு இருக்குல்ல, நார்மல் டெபிட் கார்டில் 5 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். 5 தடவை தான் நீங்கள் ஏடிஎம் கால் பண்ணணும். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா சார்ஜ் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சார் நீங்கள் எத்தனை வேணாலும் மாற்றலாம். 50 டிரான்சாக்ஷன் கூட பண்ணலாம், 50 பண்ணலாம், 100 பண்ணலாம். எதுக்குமே வந்து சார்ஜஸ் வராது. சேம் பெனிஃபிட் அவங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பிளாட்டினம் கார்டுன்னு ஒன்று கொடுக்கும். பிளாட்டினம் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏடிஎம்ல வந்து 1 lakh எடுக்கலாம். பிஓஎஸ்ல ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம் பர் டிரான்சாக்ஷன் 1 டேல. ஸோ அந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு வந்து ஆட் ஆகும் இதில். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா, ரயில்வே சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். உங்கள் ஃபேமிலி மெம்பரை உங்களோட ஆட் பண்ணும் போது அவங்களுக்கும் 0 பேலன்ஸ் தான் இதில் வரும். இதில் வந்து 4 பேர் ஆட் பண்ணலாம் சார். 4 பேர் ஆட் பண்ணுறது வந்து உங்கள் ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், உங்கள் சிஸ்டர் ஆட் பண்ண முடியாது, ஒய்ஃபு, சன்னு, டாட்டர். ஸோ இவங்கள நீங்கள் யாருன்னா 4 பேர் சூஸ் பண்ணி 4 பேர் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். சிஸ்டர் மட்டும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சார்? சிஸ்டர் மட்டும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சிஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க, ஆட் பண்ண முடியாது. டிபெண்டன்ஸாக அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க நாளைக்கு மேரேஜ் ஆகும்போது அவங்க உங்களோட டிபெண்டன்ஸ் தான் வர மாட்டாங்க. இப்போ ஃபாதர் மதரும் வராங்க. ஃபாதர் மதர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களோட டிபெண்டன்ஸாக சிஸ்டர் வந்து அவங்க சிஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ண முடியுமா? ஃபாதர் அண்ட் மதர் அன்மேரிடாக இருந்தாலும் ஆட் பண்ண விடாது. ஃபாதர் அண்ட் மதர் இல்லை. ஓகே சார். செக் பண்ணி வேணா சொல்கிறேன் சார். ஏன்னா இங்கே ரயில்வேஸில் வந்து அப் டு அன்மேரிடு சிஸ்டர், அன்மேரிட் சிஸ்டர் அப்புறம் மேரிட் விடோ அண்ட் டிவோர்சி அவங்க வந்து டிபெண்டன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. வந்து டிபெண்டன்ட் அது வந்து நாங்கள் செக் பண்ணி வேணா சொல்கிறோம். அது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் தான் அது. நெக்ஸ்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்கீங்க. மினிமம் பேலன்ஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு எப்படி வந்து அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. மேபி நீங்கள் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதெல்லாம் அங்கே சேஞ்ச் பண்ணணும்
அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்கலாம். ஸோ என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் நியர்பை யோனோ ஆப் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே. அந்த யோனோ ஆப்லேயே வந்து பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபருக்கான ரெக்வஸ்ட் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பிரான்ச் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, மெயிலேருந்து அந்த பிரான்ச்சுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாலும் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக போய் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணோம் திஸ் ப்ராசஸ் கேனாட் அக்சஸ் டைம் சொல்லி OTP எல்லாமே வரும். ஓகே. பட் ஆகலை. ஏடிஎம்ல ஆஃபர் ஏடிஎம்லையும் இருக்கு. நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்குல்ல, மெயில் ஐடியிலேருந்து பிரான்ச்சுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா போதும். ரெக்வஸ்ட் லெட்டர் ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சுக்கு அனுப்பணும். அந்த பிரான்ச்ல இருந்து கூட அனுப்பலாம். சப்போஸ் நீங்க நீங்க இப்போ ஒரு சென்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க, சென்னைக்கு உங்க அக்கௌண்ட் மாத்தணும். ஸோ சென்னையில எந்த பிரான்ச்சுக்கு நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா they will sign and send the copy to third party. என்னுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ டிகே புரமோ இல்லை கேவி பக்கத்துல Yes, இருக்கு. sir. ஐ வாண்ட் டு சேஞ்ச் டு பிபிபி. பிபிபி அப்ரோச் பண்ணேன். PPP அப்ரோச் பண்ணாது. நீங்கள் இங்கேயும் அப்ரோச் பண்ணலாம், அங்கேயும் அப்ரோச் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். PPP அப்ரோச் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா they will send the scanned copy. From there they will request. சப்போஸ் ஒன்ஸ் ஆர்எஸ்பி கன்வெர்ட் ஆகிடுது வேற பிரான்ச்சுக்கு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். Same ஆர்எஸ்பி மெயின்டைன் ஆகும். அப் டு உங்க ரிட்டையர்மெண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ்பி மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் அக்கௌண்ட்டா மாறும். அது ஆர்எஸ்பில தான். அது வரைக்கும் ஆர்எஸ்பில தான் இருக்கு. இப்போ இந்த சில்வர் கோல்டுன்றீங்களா? ஆமா சார். பேசிக் ரேட் நெட் சேலரி நெட் சேலரி வந்து சீலிங் பாத்தீங்கன்னா 10,000 ல இருந்து 25,000 வரைக்கும் சில்வரா கேட்டகரி ஆகும் சார். 25 to 50 வந்து கோல்ட்ல கேட்டகரி ஆகும். 50 to 1 lakh வந்து டைமண்ட், 1 lakh to 2 lakh வந்து பிளாட்டினம், 2 lakh அப்போ வந்து ரோடியம் சொல்லுவோம். ஸோ இதுல கேட்டகரி ஆகும் இது எல்லாமே. சார் இதுல பாத்தீங்கன்னா பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இது வண்டி தான் மாறும், உங்களுக்கு லாக்கர் கன்செஷன் மாறும். ஸோ அதே மாதிரி ரோடியம் இந்த 2 lakh அப்போ சேலரி வாங்குறாங்களே அவங்க வந்து டைரக்டாகவே வெல்த் கஸ்டமரா வந்து ஐடென்டிஃபை ஆவாங்க. ஸோ வெல்த்ல என்னென்ன பெனிஃபிட் வருமோ அது அவங்களுக்கு வரும். இன்சூரன்ஸ்ல வந்து எல்லா வேரியன்ட்க்கும் சேம் தான் சார், எல்லாருக்கும் வந்து சேம் பெனிஃபிட் தான் கொடுக்குறாங்க. அதுல வந்து நீங்க சில்வர்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு ரோடியம் வரைக்குமே அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லாருக்கும் ஒரே இது காமனா தான் கொடுக்குறாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா கோல்டு அவங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அவங்க கண்டிப்பா வரணும். நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாலே போதும், அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு இவங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஆட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். சொல்லுங்க சார். இப்போ நாங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போ எஸ்பிஐ இருக்கு, சேலரி அக்கௌண்ட் தான் மாறல, நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அது கூட உங்களோட ஐடி கார்டு வந்து ஜெராக்ஸ் கொடுக்கணும். சேலரி ஸ்லிப்போ இல்லை எக்ஸிஸ்டிங் சேலரி வந்து ஸ்டேட்மெண்ட்டோ வந்து எங்களுக்கு தரணும் சார். அப்போ தான் அந்த கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் வந்து மாற்ற முடியும். சில்வரோ கோல்டோ என்ன அக்கௌண்ட்டோ அதுக்கு மாற்ற முடியும். இதில் லாக்கர் கன்செஷனில் என்ன ஆகும்னா உங்களுக்கு லாக்கர் கன்செஷனில் வந்து அப் டு கோல்டு வந்து லாக்கர் கன்செஷன் இருக்காது. லாக்கர் கன்செஷன் வந்து டைமண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 50% வந்து லாக்கர் கன்செஷன் இருக்கும். அதனால தான் இந்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போ லாக்கர் எடுக்கும் போது. மற்றபடி இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே இன்சூரன்ஸ் பெனிஃபிட் தான். ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, நீங்க இல்லைன்னா அவங்க வந்து அவங்களோட ஆதார் பேனு அவங்க பிசிக்கலா வரணும் பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு. வேற எதுவும் வேண்டாம். ஃபோட்டோ பாஸ்புக்ல ஓட்டு. அதுக்கப்புறம் வேலிடிட்டி பீரியட் கேட்டிருக்கீங்க. சனுக்கு டாக்டருக்கு ஆக்சுவலா சனுக்கும் டாக்டருக்கும் வந்து இந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஜாயின் பண்றோம்ல அதுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் எதுவும் இல்லை சார். நீங்க அப் டு கண்டினியூ பண்ணிக்கலாம். அது நீங்க வந்து ஆர்எஸ்பியில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வரும். உங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வரும். இப்போ ஒரு 50 இயர்ஸ்ல ஆர்எஸ்பி வராது. ஓகே சார். 60 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நார்மல் பென்ஷன் அக்கௌண்டா மாறிடும் சார். இவருக்கு மாறிடும். அவங்க சன் டாக்டர் நார்மல் அக்கௌண்டா மாறிடும். ஸோ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அதை கேட்டிருக்கீங்க அடுத்த கொஸ்டின். ஸோ அது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட் பென்ஷன் அக்கௌண்டா மாறிடும் சார். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம நீங்க எந்த பிரான்ச்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரான்ச்லயும் கொடுங்க, இல்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க பிரான்ச்லயும் கொடுக்கலாம், இல்ல யோனோல சேஞ்ச் பண்ணலாம், இல்ல மெயிலும் அனுப்பலாம்.
ஸோ 4 பேர் ட்ரை பண்ணிட்டேன் Okay. ஒருத்தருக்கும் ஆகல. அவரு ஒருத்தர் சார் யோனோவில் இஷ்யூஸ் இருக்கு. அதில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து சிஏஎஃப் நம்பர் ஒன்று நம்பர் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்கும். சிஏஎஃப் நம்பரில் ஆர்எஸ்பி கிளாசிஃபிகேஷன் பண்ணாமே கூட அக்கௌண்ட் ஆர்எஸ்பியாக கன்வெர்ட் பண்ணலாம் எர்லியர். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது ரெண்டுமே சிங்கிள் கிளாசிஃபிகேஷன் இல்லாதனால நமக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் விடலை. லேட்டஸ்ட்டாக ஓப்பன் ஆன அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். பிகாஸ் லேட்டஸ்ட் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிப் கேட்டகரி வந்து ஆர்எஸ்பியை கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு அக்கௌண்ட் கேட்டகரியை மாற்ற முடியும் ஆர்எஸ்பியை. அதனால தான் தவிர வேற எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ அடுத்து வந்து பர்சனல் ஆக்சிடென்டல் கவரை பற்றி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அதான் சொன்னது ஆல்ரெடி எல்லா வேரியன்ட்ஸும் வந்து அப் டு 1 crore வந்து கொடுக்குறோம். ஏர்ல இது இருந்தால் 1.6 crores வரைக்கும் கொடுக்குறோம் சொல்லுது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கேட்டிருக்கீங்க, ஏஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா கேட்டிருக்கீங்க. ஜியோகிராஃபிக்கல் எதுவும் இல்லை சார், நீங்கள் வந்து எந்த இதுவாக இருந்தாலுமே அது கவர் ஆகும். ஜியோகிராஃபிக்கல் எதுவும் கிடையாது சார். இதில் வந்து ஜியோகிராஃபிக்கல் ஏரியா என்ன எது கேட்டிருக்குன்னா, இப்போ அஸ்ஸாம், மேகாலயா இதெல்லாம் வந்து மிலிட்டன்ஸ் ஏரியா. அதுவும் இது வந்து சில பேங்க் வந்து எப்படின்னா ஒரு மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது டீம் வந்து வர்றது வேற, கிளைம் பண்ணும்போது டீம் வேற. கிளைம் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, எப்படியெல்லாம் இந்த கேஸை நம்மகிட்ட அவாய்ட் பண்ணலான்னு தான் ட்ரை பண்றாங்க. புரியுதுங்களா? அது வந்து நான் பேங்க் எம்ப்ளாயா இருந்தா கூட நான் பேங்க்குக்கு தான் பெனிஃபிட் பண்றதுக்கு என்னோட டியூட்டி அதுதான் பண்ணுவேன். இந்த பப்ளிக் வெல்ஃபேர்ன்றதெல்லாம் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் பிசினஸ் தான். அதனால ஜெனுயினா வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்னா கண்டிஷன்ஸ் இப்போ வந்து ஏடிஎம் கார்டு மினிமம் நீங்கள் இவ்வளோ ஸ்வைப் பண்ணணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் பண்ணிட்டு அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து 2 times தான் பண்ணியிருக்கீங்க, கார்டு யூஸ் பண்ணல, அதனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் ஏடிஎம்க்கு ஒரு இது கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதோட கண்டிஷன்ஸ் என்ன, அது கொஞ்சம் எல்லாம் பெட்டர் சொன்னீங்க நல்லா சார். இந்த நேஷனல் கவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் சார், உங்க அக்கௌண்ட் வந்து கிளாசிஃபை இருக்கிறது வந்து ரயில்வே சேலரி பேக்கேஜா இருக்கணும். அதே மாதிரி வந்து சேலரி வந்திருக்கணும். சேலரி வந்து சப்போஸ் நீங்க ஒரு 2 months வரல அப்படின்னா அப்போ இந்த கிளைம் வந்து நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஆக்சுவலா இது ஒட்டி தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட டிராபேக்கே இது ஒட்டி தான். மற்றபடி இந்த கிளைம் வந்து நீங்க த்ரூ அவுட் எங்க ஜியோகிராபிக்கல் ஏரியால என்ன இதுவானாலுமே இது வந்து கவர் ஆகும். இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகணும். சப்போஸ் நீங்க வந்து ஆர்எஸ்பிஐ மாத்திடுறீங்க, ஆனா சேலரி இதுல வரவே வரல, நீங்க வந்து கிளைம் வரீங்கன்னா அப்போ கிளைம் வந்து ஆகாது. நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு மந்த் சேலரி வருது, சப்போஸ் அன்பார்ச்சுனேட் எதனா இருக்குன்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு இதுனா அப்போ எனக்கு அது கிளைம் ஆகும். சேலரி கிரெடிட் மஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் டிசேபிலிட்டிக்கும் தரும், பார்ஷியல் டிசேபிலிட்டிக்கும் தரும். பர்மனன்ட் டிசேபிலிட்டிக்கு 1 crore, பார்ஷியல் டிசேபிலிட்டிக்கு வந்து 80 lakhs வந்து வரும் சார். அதுக்கு வந்து நீங்கள் டாக்டர் சர்டிஃபை பண்ணணும். டாக்டர் சர்டிஃபை பண்ணி அதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளைம் வரும் சார். இந்த கிளைம் ப்ராசஸ் எல்லாமே வந்து த்ரூ பிரான்ச் வழியாக தான் போகணும். நீங்கள் த்ரூ பிரான்ச் வழியாக தான் போகும். ஏதாச்சும் குறை இருந்தாலும் உங்களுக்கு பிரான்ச் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க சார். அதுதான் கேட்கலான்னு நினச்சேன். ஏன்னா கிளைம்ஸ் வரும்போது அது வேற டிபார்ட்மெண்ட்டுங்க, அதை பாருங்க. நீங்க பிரான்ச்ல இருந்து சப்போர்ட் பண்ணா வந்து கொஞ்சம் no separate department. All our subsidiaries you can reach out to our branch. Only branch only. No need to go to their extreme cases la naanga anupuvom. Whatever possible help we can do from our branch we will do that. அதே மாதிரி இதுல ரினியூவல் பத்தி கேட்டிருக்கீங்க. ரினியூவல் இதுல எதுவுமே இல்லை சார். உங்களுக்கு சேலரி வர வரைக்கும் இது உங்களுக்கு வந்து எலிஜிபிள் சார். நீங்க இதுல அந்த கொஸ்டின் ஏன் வந்தது, அந்த கார்டு கொடுக்குறீங்க, டெபிட் கார்டு மந்த்லி வந்து 1500 அந்த ஷாப்பிங் பண்ணாதான் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வேலிட் ஆகும். அது சார் இதுல கண்டிஷன் வந்து சேலரி வரணும். சேலரி தான் மற்றபடி கார்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். இது செப்பரேட் சார். இது செப்பரேட் சொன்னாங்க. அதனால சார் கார்டு இன்சூரன்ஸ் வேற சார், அது தட் இஸ் செப்பரேட். கார்டு இஸ் செப்பரேட். சோ இது வந்து செப்பரேட் சார். இது அக்கவுண்ட் இருந்து உங்களுக்கு salary வந்தா போதும். அதுக்கப்புறம் அந்த கிளைம் ப்ராசஸ் கேட்டிருக்கீங்க. கிளைம் ப்ராசஸ் வந்து பிரான்ச் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவீங்க சார். பண்ணும்போது உங்ககிட்ட மெயின்லியாக இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி, அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட்டு, சப்போஸ் போஸ்ட்மார்ட்டம் எதுனா இருந்ததுன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க சார். ஸோ இது வந்து மேஜராக இருக்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து நாமினி வந்து யார் நீங்கள் போட்டிருக்கீங்களோ, லைக் அக்கௌண்ட்டில் யாரும் நாமினியாக கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கிளைம் ஆகும் சார். சப்போஸ் நாமினி ஆட் பண்ணல அப்படின்னா
சார் மேக்ஸிமம் இப்போ ஓபன் பண்ற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நாங்க நாமினி வந்து வாங்கிடுறோம். முன்னாடி வந்து நாமினி வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாமினி மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கிளைம் பண்ண முடியாது சார். ஸோ ப்ளீஸ் உங்க அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்லயே இல்ல, எந்த எந்த bank பேங்க்ல ல இருந்தாலும் தயவு செய்து நாமினி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. So, but legalized certificate for submit பண்ணாங்க. No sir, no, it cannot be. They will not accept sir. அதுக்காக தான் சொல்றேன். So nominee is must in your savings account. இன்சூரன்ஸ் வந்து எம்ப்ளாய்ஸ் பண்ணி இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் எம்ப்ளாயிஸ் only only for sir, employees. only for employees. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 0 பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணலாம். அந்த ஏடிஎம் பெனிஃபிட் சொன்னல, அந்த ஏடிஎம் பெனிஃபிட் உங்களுக்கு அவைல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் டேர்ம் லைஃப் சார். குரூப் டேர்ம் லைஃப்ல பாத்தீங்கன்னா 10 lakhs வந்து தரும் சார் கவர். இதுவும் சேம் கண்டிஷன் தான் சார். salary உங்களுக்கு கிரெடிட் ஆகுற வரைக்கும் தான். இது முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து ஆக்சிடென்டலுக்கு ஒண்டி தான் இது எல்லாமே கவர் ஆகும். இது வந்து நம்ம ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்லை என்ன இதுவாக இருந்தாலுமே வந்து இது கவர் ஆகும் சார். இந்த 10 lakhs வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க சார். சார் காம்ப்ளிமெண்டரி அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. சார் இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டரி. நீங்க salary பேக்கேஜ் இந்த அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த பெனிஃபிட் எல்லாமே தராங்க. இந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்க எங்ககிட்ட salary வர வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். ஸோ சப்போஸ் நீங்க நாளைக்கு மாத்திட்டீங்க, ஒரு 1 year எங்ககிட்ட salary வருது, ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் மாத்திட்டீங்க இல்லை வேற ஏதோ ஒரு பேங்க் மாத்திட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த கிளைம் இந்த இதை வந்து நீங்க கிளைம் பண்ண முடியாது சார். ஸோ அக்கௌண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா salary வரல, அப்படியே கிளைம் பண்ண முடியாது சார். இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் மாதிரி கிடைக்கும்? எதுக்கு சார்? உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்கு, பிஐ வந்து இப்போ இருக்கு அப்படின்னு ஒரு சார் அந்த மாதிரி எதுவும் வராது சார். நீங்க வந்து டைரக்டா உங்களோட அந்த பாஸ்புக்ல வந்து நாங்க பிரிண்ட் பண்ணும் போதே வந்து உங்களோட கிளாசிஃபிகேஷன் வந்து ரயில்வே salary பேக்கேஜ்னு வந்துடும். ஸோ அதுல வந்து உங்களோட வேரியண்ட் வந்துடும், கோல்டா சில்வரோ எல்லாமே அதுல மென்ஷன் ஆகி வந்துடும். அதை நீங்க காமிச்சு நீங்க இப்போ கிளைம்க்கு ரேஸ் எல்லாமே பண்ணலாம். வந்து எங்களோட இன்டர்னல் சர்க்குலர். ஸோ எல்லாருக்கும் இது இந்த கிளைம் வந்து நாங்க தான் ப்ரீமியம் பே பண்றோம், பேங்க் தான் ப்ரீமியம் பே பண்ணுது. நீங்க கிளைம்க்கும் வந்து பிரான்ச்சுக்கு தான் வரணும், பிரான்ச் த்ரூ பிரான்ச் தான் வந்து கிளைம் போகும். நீங்க எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்கும் நீங்க டைரக்டா போகணும்னு அவசியம் கிடையாது சார். சார் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து வராது, எல்லாமே டெர்மினேட் ஆயிடும் சார். பென்ஷன் அக்கௌண்ட்டா ஒன்ஸ் உங்களுக்கு மாறினதுக்கு அப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது சார். ஆக்சுவலா இது வந்து எங்க பேங்க் இல்ல, நீங்க எந்த பேங்க் போனீங்கனாலும் வந்து அப் டு சர்வீஸ் பீரியட் ஒண்டி தான் இந்த இது கொடுக்குறாங்க. ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப் டு ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு சிலது வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கண்டினியூ ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ரிட்டையர்மெண்ட் தான் வந்து எல்லாமே கண்டினியூ பண்றாங்க. ஸோ பென்ஷனுக்கு வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு வந்து பென்ஷன் லோன்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும், அது வந்து சார் சொல்லுவார் அது எப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் எதுவும் இல்லை சார். நீங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இது எல்லாமே 60 அதுதான் ஏஜ் லிமிட். மெடிக்கல் டெஸ்ட் கேட்டிருக்கீங்க. மெடிக்கல் டெஸ்ட் எதுவுமே ரெக்குயர்மெண்ட் கிடையாது சார். மெடிக்கல் டெஸ்ட் இது எதுவுமே எடுக்க மாட்டாங்க சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இது டேர்ம் சார். ஒன்று ஹெல்த் மேடம். ஹெல்த் இன்சூரன்ஸ் செப்பரேட்டா நம்ம வந்து பேக்கேஜ் பண்ணணும். இல்லை இது ஹெல்த் இல்லை டேர்ம் ஹெல்த்னா நம்ம செப்பரேட்டா செப்பரேட்டா நீங்க பிரீமியம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும், அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ ஸ்டார்லியோ இல்ல பஜாஜ்லயோ வேற எங்கேயோ எடுத்திருப்பீங்க, அது எடுத்ததுக்கு இது டாப் அப்பா தான் வரும் உங்களுக்கு. இருந்தாலும் இது டாப் அப் பண்ணிக்கலாம் நம்ம. டாப் அப் பண்ணிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா இல்லன்னா வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் நீங்க அவைல் பண்ண முடியாது சார். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இதை நீங்க டாப் அப் அவைல் பண்ண முடியும் எவ்வளவு எலிஜிபிள் டாப் அப்? சார். டாப் அப் வந்து 15 lakhs இருக்கு சார், 30 lakhs இருக்கு சார், ரெண்டு இருக்கு. அதுக்கு நீங்க வந்து மினிமல் பிரீமியம் பே பண்ற மாதிரி இருக்கும் சார். அது எவ்வளோ மினிமம் பின்னாடி இல்ல ஆர்டரா அல்ல ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி சார் வந்து ஒரு கொஸ்டினரியே கொடுத்திருக்காரு. ஒரு இதுக்கு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்திருக்காரு. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேவ் அட்டெண்டட் சோ மெனி மீட்டிங்ஸ். ரயில்வேஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். பட் தேர் இஸ் நோ क्वेश्चंस லைக் திஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானே ஆச்சரியப்பட்டேன். ஸோ இட் இஸ் வெரி குட் சார். தேங்க்ஸ் டு யூ because of your questions so many things we came to know. Some things may be overlapping. They have prepared answers for that question. So what are the expectations of you? They are prepared. So one by one varum sir. Now it is going through term life insurance oda போயிட்டு இருக்குது. அடுத்த ஹெல்த் வரும். ஸோ அடுத்து வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கேட்டிருக்கீங்க. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இது எலிஜிபிள் இல்லை சார். ஸோ ப்ரீமியம் இருக்கான்னு கேட்டீங்க. ப்ரீமியம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்மெண்ட் கேட்டிருக்கீங்க. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பவர் கேட்டிருக்கீங்க. இது என்ஹான்ஸ்மெண்ட் வந்து
பேங்க் வந்து இப்போ வந்து டிசைட் பண்ணியிருக்கிற இது வந்து 10 lakhs சார். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரே இல்லை. ஸோ இப்போ வந்து என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 years கழிச்சு திருப்பி இதுலேயே வந்து என்ஹான்ஸ்மெண்ட் வரலாம். ஸோ வந்து இது பேங்க் டிசிஷன் சார். அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து 10 lakhs தான் சார். ஸோ ஃபேமிலி கவர் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஃபேமிலிக்கு இது கவர் ஆகாது சார். லிமிடேஷன் எக்ஸ்க்ளூஷன் எதுனா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். இது வந்து ஒரே ஒரு இது லிமிடேஷன்ஸ் இருக்கும். அது வந்து அந்த சூசைட் அந்த மாதிரி இதுக்கு வந்து இருக்கு சார். மற்றபடி மீதி எதுக்குமே லிமிடேஷன் கிடையாது சார். இப்போ கிளைம் ப்ராசஸ் எப்பயும் போல தான் சார். பிரான்ச் த்ரூ பிரான்ச் தான் வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம். நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கிட்டையும் போயிட்டு நீங்கள் நிற்க தேவை சார் இதுக்காக. ஸோ லாக்கர் கேட்டிருக்கீங்க. லாக்கருக்கு வந்து ஷீல்ட் வந்து நீங்க தனியா எடுத்துக்கலாம் சார். நாட் only employee, anyone can take சார். இப்போ 10 lakhs இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வருது. ஆமா சார். நான் இன்னும் ஒரு 20 lakhs அடிஷனலா எடுத்துக்கலாம் சார். any person, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். any person they can take from SBI Life. சார் எங்களோட இது படி சார் ஒரு டேர்ம் பிளான் வந்து மேண்டரி ஃபார் எவ்ரிஒன். ஸோ நீங்க வந்து உங்க salary எவ்வளவு இருக்கோ இன்டு 25 டைம்ஸ் நீங்க வந்து உங்க சம் இஷ்யூ பண்ணி கண்டிப்பா இருக்கணும் சார். ஸோ இது வந்து பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது. நான் வந்து மார்க்கெட்டிங்காகவோ இதுக்காக சொல்ல, என் ஃபேமிலியும் கொஞ்சம் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருந்திருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே எடுத்து வைக்கிறது நல்லது சார். நீங்கள் இப்போ எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ லைக் இயர்க்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 25 டைம்ஸ் உங்களுக்கு சம் இன்சூர் பண்ணிக்கோங்க சார் கண்டிப்பாக. ஸோ வந்து அது நல்லது எல்லாருக்குமே. இயர்லியர் ஏஜ் நீங்கள் எடுக்கிறப்போ ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும் சார். ஸோ ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாகும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆகிடும் சார். ஸோ லாக்கர் பார்த்தீங்கன்னா அப்போ டைமண்ட் வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். டைமண்ட் வேரியன்ட் வந்து 50% கன்செஷன் தரும் சார். லாக்கர் ரெண்ட்டில் வந்து எவ்வளோ ரெண்ட் வருதோ அதில் 50% கன்செஷன் வந்துடும் சார். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆர் டிபெண்டன்ட்டுக்கு வந்து இந்த லாக்கர் கன்செஷன் அவைலபிள் சார். when you are getting locker நீங்க வாங்கும்போது ஸ்பௌஸ் ஆர் டிபெண்டன்ட்டே கிடையாது. நீங்க 2 பேர் ஆர் 3 பேர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சார். you can add. இப்போ நான் இருக்கறேன்னா நீங்க கூட இன்னும் 2 பேர் ஆர் 3 பேர் நான் ஆட் பண்ணிக்கலாம் லாக்கர்ல. so whenever you are taking the locker you have to give the details. அவங்களுக்கு மட்டும் தான் access கிடைக்கும். உங்க கூட யாராவது வராங்க அவங்களுக்கு access கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. which are there in application for them only. it's separate and இல்ல அப்ளிகேஷன் லாக்கர் அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. லாக்கர் வாங்கும்போதே you have to mention. சார் லாக்கர் only for the RSP account holder இருக்கா இல்ல டிபெண்டன்ட்ஸ்க்கு அக்கவுண்ட் Sir, normal locker is available for all public. For all public locker is available. But locker rent concession இல்ல ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ டிபெண்டன்ட்ஸ்க்கு அக்கவுண்ட் கொடுக்குறீங்களா? ஆமா சார். அவங்களுக்கு அது டிபெண்டன்ட்ஸ்க்கு இருக்கு சார். ஸ்பேஸ்ல நான் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு இருக்கு Locker rent. லாக்கர் இருக்கு. only dependent மட்டும் வாங்க. டிபெண்டன்ட் மட்டும் அது வந்து ஆட் அவங்க பண்ணிருக்கோம். செப்பரேட் லாக்கர் வாங்கலாம். இல்ல செப்பரேட் லாக்கர் வாங்கலாம் இப்போ சார். ஒய்ஃப்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. ஆமா. வைஃப்க்கு வந்து உங்களோட ஆட் பண்ணிருக்கணும் சார். ஆட் பண்ணிருந்தா அப்ப கிடைக்கும். ஆர்எஸ்ல இருக்காங்க. எனக்கு ஒரு லாக்கர் அவங்களுக்கு ஒரு லாக்கர் வருமா? வாங்கிக்கலாம் சார். number of lockers is a relevant question. only thing concession வரணும்னா staff should be one of the applicant. அவ்வளவுதான். இந்த ஏரியா பொறுத்து மாறும் சார். சைஸ் 4 சைஸ் வேரியன்ட் இருக்கும். அதே மாதிரி மெட்ரோ சார் ஸ்மால்க்கு இப்போ என்னோட பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 2500 அந்த ஸ்டார்ட். மீடியம்க்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி. மீடியம்க்கு 7000 அரௌண்ட் 7000. லார்ஜ் சைஸுக்கு அரௌண்ட் 10,000 இருக்கும். இயர்லி ரெண்ட் 2500 சைஸ் வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி. சார் அதுக்கப்புறம் டாப் அப் பத்தி தான் வரும். டாப் அப்ல வந்து எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி இருக்கணும் சார். ஆக்சுவலா பாலிசி இருந்தா அப்படிதான் உங்களுக்கு வந்து டாப் அப்ன்ற ஒரு நேமே அங்க வரும் சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ்ல தான் உங்களுக்கு ஆக்சுவலா இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க சப்போஸ் இப்போ இல்ல உங்களுக்கு ஒரு பாலிசி இல்லைன்னா நீங்க வந்து எங்ககிட்டயே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி லைக் சாரிட்ட பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. அதை வந்து நீங்க எடுத்துட்டு அது கூட இதை வந்து டாப் அப்பா ஆட் பண்ணிக்கலாம் சார் வேணும்னா. எஸ்பிஐ ஜெனரல்ல இருந்து ஆரோக்கியா இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ அது வச்சுக்கிட்டு நீங்க இதுல டாப் அப் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணுங்க.
ஸோ இதில் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு தரும் சார். 15 lakhs ஒன்று, 30 lakhs ஒன்று சார். அதுக்கு வந்து நீங்கள் மினிமல் ப்ரீமியம் கண்டிப்பாக பே பண்ணணும் சார். இது வந்து டோட்டலாக இப்போ பர்சனல் ஆக்சிடென்டலோ இல்லை டேர்ம் பிளான் கொடுத்த மாதிரி இது வந்து ஃப்ரீயாக வராது. ஒரு மினிமல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா டாப் அப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம் சார். மேபி எது வேணா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஸ்டாரா இருக்கலாம், இல்லை வேற எந்த எதில் வேணாலும் இருக்கலாம் சார். அது எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் சார்? அது எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்? இப்போ 5 இருக்கு 10 இருக்கு. இதுல வந்து 15 சார். ஸ்டார்டிங் வந்து 15 30. அதுல எவ்வளவு வேணா இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அது நீங்க. எவ்வளவு வேணா பட் இது வந்து அடிஷனலா 15 கிடைக்கும். 15 கிடைக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 15ல வந்து நீங்கள் டோட்டலாக எல்லாமே கிளைம் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் 2 lakhs வரைக்கும் கிளைம் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு 2 lakhs தான் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் இது வருதுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பாலிசியில தான் வந்து அது கிளைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 lakhs லிமிட் இருக்கு அதுல. ஓகே சார். 5 lakhs முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடிஷனலா எதாவது கூட கிளைம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இப்போ 5 lakhs இருக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு 8 lakhs ஆகுதுன்னா மீதி இருக்க 3 lakhs நீங்கள் இதில் கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து டோட்டல் கவரேஜ் வராது சார். டோட்டல் கவரேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் இருக்காது. இதே மாதிரி வந்து டயக்னோசிஸ்க்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் சார். அது வந்து அந்த டைம் ஆஃப் நீங்கள் பில் சப்மிஷன் தான் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரிவீல் பண்ணுவாங்க சார் என்ன. ஸோ மேக்ஸிமம் வந்து இது இருக்காது, டயக்னோஸ் பண்ணதுக்கு இருக்காது. அதே மாதிரி நான் மெடிக்கல் இந்த பேண்டேஜ் சிரஞ்சி இதெல்லாம் வந்து இதுவாகாது. அதே மாதிரி மெட்டர்னிட்டி வந்து கவர் ஆகாது சார். இதில் மெட்டர்னிட்டி கவர் ஆகாது. ஸோ இதுதான் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு அடல்ட் எல்லாம் இருக்காங்கன்னா 1623 வந்து ப்ரீமியம் இருக்கும் சார். 15 lakhsக்கு பர் ஆனம் சார். பர் ஆனம் இது. ஸோ இது வந்து 2 adultsனா 1763. 2 adult plus ஒரு சைல்டு 1843. 2 adult plus 2 childனா 1995 சார். என்ன ஏஜ் ஸ்லாப் சார்? சார் ஸ்பேஸ் ஸ்லாப் வந்து 18 to 65 சார். சைல்டு பார்த்தீங்கன்னா 3 months above சார். அவங்க வந்து 25 years வரைக்கும் கவர் பண்ணலாம். பிரீமியம் அமௌண்ட் எந்த ஸ்லாப்ல வரும்? 18 to 65 ஒரே ஸ்லாப் தான் சார். சார் இப்போ 2 adults 3 childs சார் 2 வரைக்கும் தான் சார் கவர் பண்ணுறோம் ஆக்சுவலாக. சார் அது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். எனக்கு இவருக்கு ஆமா. செகண்ட் ட்வின்ஸ் அப்போ அது எனக்கு 3 childs. அதுல 2 adult 2 child தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதை வேணா இங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. யூஎஸ்லயே அது மாதிரி தான் இருக்கு. பட் அது எக்ஸெப்ஷனல் கேஸ்ல அது கன்சிடர் பண்ணிட்டாங்க. அது ஒரு ரேர் இது. செக் பண்ணி வேணா சொல்றோம் சார். அந்த கொரி நாங்க எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நாங்க கண்டிப்பா செக் பண்ணி சொல்றோம் சார். அதே மாதிரி 30 lakhsக்கு பாத்தீங்கன்னா அந்த சப்போஸ் இப்போ எனக்கு வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல. 2 lakh வரைக்கும் நான் போட் பே பண்ணேன். இப்போ டாப் அப் இன்சூரன்ஸ் வராது சார். வராது. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்னு வச்சு ஒரு டாப் அப் நீங்க எடுக்க முடியும். இன்சூரன்ஸ் எடுத்துட்டு நம்ம அதை அவைல் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவைல் பண்ணலாம். ஆனா இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கும்போது என்ன இதுவே வந்து இப்போ எடுக்கிறீங்களா எடுக்கிறது வந்து ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதனா இருந்ததுன்னா 24 monthsக்கு கவர் ஆகுது. லைக் 2 years கவர் ஆகாது. அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் இல்னஸ் வந்து கவர் ஆகாது. அதுல எக்ஸிஸ்டிங் இல்னஸ் எக்ஸிஸ்டிங் நமக்கு ஏதாவது இருக்குது லைக் பெருசா கிரிட்டிக்கல் அந்த மாதிரி ஆமா. அதுல என்ன கேன்சர் அந்த மாதிரி பிபி சுகர் இதெல்லாம் இருந்தாலும் சார் அது எதுவுமே கவர் ஆகாது சார். பிபி சுகர் வந்து எந்த மெடிக்கல்லுமே வராது சார். இல்ல அதுதான் தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 24 hours வெயிட்டிங். 24 months. ஆமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணதுக்கு ஆஃப்டர் 30 days தான் வந்து கிளைம் பண்ண முடியும். வித்தின் 30 days வந்து கிளைம் ஆகாது. ஆஃப்டர் 30 days தான் வந்து இந்த பாலிசி வந்து லைவ் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே ப்ரீமியம் பே பண்ணது வந்து உங்களுக்கு வந்து இது கவர் கொடுக்கும். சார் 2 adult 2 child சொன்னீங்கல்ல. ஆமாம் சார். நான் அக்கௌண்ட் போடுறேன். சார் உங்களுக்கு வந்து ஒரு adult தான் ஆட் பண்ணுங்க. இல்ல இப்போ எனக்கு you will be considered as an adult. ஓகே ஓகே. அதனால இன்னொரு adult ஆமா. அது பேரண்ட்ஸா கூட இருக்கலாம். யாரா இருக்கலாம். ஒரு ஆள் மட்டும். ஒரு ஆள் தான். That too maximum is 65. மேக்ஸிமம் 65 தான். ஆனா ஒன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 65 தாண்டா கூட கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகாது. 65 வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ வந்து வைஃப் இருந்தாங்கன்னா வைஃப் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க.
how many family members allot கேட்டிருந்தீங்க சேம் இதுதான் father mother 2 adults anyway. ஃபாதர் மதருக்கு கேட்டிருக்கீங்க. ஃபாதர் மதர்ல அதான் 2 அடல்ட்றப்போ நீங்க ஃபாதரோ இல்ல உங்களை வந்து ஒரு அடல்ட்டா கன்சிடர் பண்ணும்போது இன்னொருத்தர் ஒண்டி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இது. 65 ஏஜ்க்கு மேல பேரண்ட்ஸ் வேணும்னா ஆப்ஷன் இல்ல இது ஆப்ஷன் இல்ல சார். Some companies they will be giving this policy. Premium will be very high. Premium will be very ரொம்ப ஜாஸ்தி கண்டிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி க்ளைம் yearly 1 lakh அந்த மாதிரி பே பண்றோம். அதே மாதிரி நோ கிளைம் போனஸ் கேட்டிருக்கீங்க. நோ கிளைம் போனஸ் இதுல எதுவும் வராது. ஆல்ரெடி சொன்னதா ப்ரீ எக்ஸிஸ்டிங்க்கு 24 மந்த்ஸ் நீங்க வெயிட் பண்ணனும். மெட்டர்னிட்டி கவர்ஸ் இருக்காது சார். எம்ப்ளாய்க்கும் இருக்காது, டிபெண்டன்ஸ்க்கும் இருக்காது சார். வேலிடிட்டி பாத்தீங்கன்னா இந்த வேலிடிட்டி வந்து உங்களுக்கு அப் டு இதுதான் சார். salary package 60 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் சார். கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு ஆக்சுவலா இன்னும் எங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்து தரல. எந்தெந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து கவர் ஆகாதுன்ற லிஸ்ட் ஒன்றும் வரல. வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரௌச்சரை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். பிரீமியம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த 50 lakhsக்கு 30 lakhsக்கு பிரீமியம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கிளைம் ப்ராசஸ் எல்லாமே த்ரூ அஸ் தான் சார். த்ரூ பேங்க். ஆனா நீங்க வந்து அந்த பஜாஜ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த பஜாஜ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். டாப் அப் வந்து பிரான்ச்லயே ஓபன் பண்ணுங்க சார். டாப் அப் இங்கே பண்ணிக்கலாம் சார். இங்கே பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து இப்போ சப்போஸ் அட்மிட் ஆகுறீங்கன்னா 1800 103 252 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நான் அட்மிட் ஆகுறேன். மெடிக்கல் பாலிசி நீங்க வாங்குனாலும் ஏதாவது நீங்க அட்மிட் ஆக போறீங்கன்னா you have to inform directly. அப்பதான் நமக்கு கிளைம் கொடுப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணாம நம்ம அட்மிட் ஆயிட்டா அதுக்கு அப்புறம் கிளைம் பண்ண முடியும். பிஃபோர் அட்மிட்டிங் we have to இன்ஃபார்ம். அது எந்த இது இருந்தாலும் எந்த மெடிக்கல் பாலிசி இருந்தாலும் கேட்கறது பிஃபோர் அட்மிட்டிங் இன்ஃபார்ம் பண்ணுமா? ஆமா சார். பிஃபோர் அட்மிஷன் இல்ல, நீங்க during the treatment நீங்க டேட்ல நீங்க சொல்லிடணும் கண்டிப்பா. 24 hours. இப்போ ஒரு 5 lakhsக்கு ஸ்டார்ட்ல வெச்சிருக்கு. ஓகே சார். இந்த பிளான் படி பாத்தீங்கன்னா 3 lakhsக்கு நான் ஸ்பெஷல் ஆரோக்கிய சொல்றேன்ல அது ஓபன் பண்ணிட்டேன். ஆனா இப்போ ஓபன் பண்றது வந்து ஸ்டார் வச்சு நான் டாப் அப் பண்ணிக்கிறேன். அப்ப அது சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும். அப்புறமா சேஞ்ச் ஓவர் தேவையில்லைனா சார் ஆல்ரெடி இல்ல அது எனக்கு பிரீமியம் பேட்ச் இருக்கு. ஸ்டார் கட் பண்ணி எஸ்பிஐல அது நீங்க ஓபன் பண்ணும்போதே ஸ்டாரோட இப்போ சப்போஸ் இது நவம்பர்ல சார் ஜனவரில உங்களுக்கு ரெனியூவல் வருதுன்னா ஒரு 2 months பிஃபோர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்க எஸ்பிஐ ஜெனரல்ல இருந்து அதை டேக் ஓவர் பண்ணிடுவோம். ஸ்டார்ல ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸ் ஆட் ஆன் பண்ணி தான் உங்களுக்கு பாலிசியை இஷ்யூ பண்ணுவோம். ஆனா பிரீமியம் சேல்ஸ் பிரீமியம் வந்து it will be differ from star and our SBI general. So whichever you compare it, whether the benefits are continuing or not and premium is less or more, we have to compare பண்ணிட்டு then you can proceed further. But அந்த பாலிசி ரெனியூவல்க்கு வரதுக்கு 2 months முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். மைக்ரேட் ஆகி definitely we can migrate from star health to SBI general. Definitely it can be done. போஸ்ட் ரிட்டையர்மென்ட் கேட்டிருக்கீங்க. போஸ்ட் ரிட்டையர்மென்ட்ல ரூம் எலிஜிபிலிட்டி இருக்கு சார். ரூம் ரெண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு. அதுக்கு எல்லாருமே சார்ட் அவங்க வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. எவ்வளவு எலிஜிபிலிட்டி அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு அதெல்லாம் வந்து இன்னும் பஜாஜ் வந்து எங்களுக்கு இன்னும் அந்த சார்ட் வரல. சார்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஆஃப்டர் 6 years only room rent மட்டும் தான் இருக்கு. ஆஃப்டர் 60 years உங்களுக்கு இந்த கிளைம் இது வந்து இந்த இது டாப் அப் வந்து உங்களுக்கு வராது. பிஃபோர் 60 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரூம் ரெண்ட்க்கும் இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கு. அந்த எலிஜிபிள் ரூம் ரெண்ட் அமௌண்ட்லாம் வந்து உங்களுக்கு அந்த இதுல தான் தெரியும், சார்ட்ல தான். அதர் தான் ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் ரூம் ரெண்ட் ஆகும் சார். கண்டிப்பா உங்களுக்கு ஹாஸ்பிடல்ல நீங்க சேரும்போது ரூம் ரெண்ட் தனியா தான் போடுவாங்க. ஐசியூக்கு ஒரு ரேட் போடுவாங்க, நீங்க தனியா எடுக்கும்போது ஒரு ரேட் போடுவாங்க. ஸோ அதுவும் இதுல கிளைம் ஆகும். ஸோ சில இதெல்லாம் வந்து கிளைம் ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, அதுல வந்து ரூம் ரெண்ட்டும் கிளைம் ஆகும், ஆம்புலன்ஸ்க்கும் கிளைம் ஆகும். இதுல உங்களுக்கு கேஷ்லெஸ்க்கு வந்து இந்த மொபைல் இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் சொன்னல சார். நீங்க முன்னாடியே வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா முன்னாடியே நீங்க கேட்டுடலாம். கேஷ்லெஸ் வந்து எந்தெந்த எனக்கு நியர்பை நீங்க உங்க லொகேஷன் சொன்னீங்கன்னா நியர்பை எங்கெங்க கேஷ்லெஸ் இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல
அங்கே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒரு தனி இதுவே வச்சுருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் வந்து கேஷ்லெஸ் இங்கே இருக்கா இல்லையான்ட்டு. நீங்கள் கேஷ்லெஸ் இல்லைன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு பில்ஸ் வச்சு திரும்பி கிளைம் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பாக. ஸோ கோபே கேட்டிருக்கீங்க. இதில் வந்து 100% வந்து கிளைம் ஆகாது சார். எப்பயுமே வந்து எந்த இன்சூரன்ஸ்லையும் வந்து 100% உங்களுக்கு கிளைம் ஆகுது. நான் மெடிக்கல் கிளைம் ஆகாது, இல்லை டயக்னோசிஸ்க்கு கிளைம் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பே பண்ணுறதுல வந்து 80-85% தான் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆகுது கண்டிப்பாக. ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் வந்து அவைலபிள் சார். ஸோ அது அவைலபிளாக இருக்குது. அது சார்ட் வரும், சார்ட்டில் உங்களுக்கு நான் எல்லாமே அது கொடுத்துருவோம் சார். ஸோ அதுக்கடுத்து டெபிட் கார்டு ரிலேட்டட் சொல்லிடுறேன். லோன் வந்து சார் தனியாக சொல்லுவார். டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் டெபிட் கார்டு தான் சார் தரும். பிளாட்டினம் டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு தான் இது. நீங்கள் இன்டர்நேஷனல் யூசேஜ் வந்து வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். உங்களோட த்ரூ யோனோ நெட் பேங்கிங்கில் வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பர் டே ஏடிஎம் விட்ராயல் வந்து 1 lakh பண்ணலாம் நீங்கள். இது வந்து பிஓஎஸ் ஸ்வைப்பிங் வந்து 2 lakhs பண்ணலாம் சார். ஸோ அதே மாதிரி என் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சார். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். டெய்லி கூட நீங்கள் 100 ரூபாய் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எந்த இதுவுமே இதில் இல்லை, சார்ஜஸ் வராது. இதே நீங்கள் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 times வந்து இந்த பேங்க்கு எங்களோட பேங்க்கு, ஸோ அதர் பேங்க்னா 5 times. ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே சார்ஜபிளாக இருக்கும் சார். ஸோ அந்த இதில் எதுவுமே வராது சார். Sir, same conditions are applicable to those who are added family members. Yes sir. டெபிட் கார்டு டெபிட் கார்டுக்கு மட்டும் வரும். Same conditions are. சேம் கண்டிஷன். டெபிட் கார்டு சேர்த்து போனா திரும்பி அது சார்ஜ் பண்ணுங்க சார். டெபிட் கார்டுக்கு இது சார்ஜ் கிடையாது. இந்த கார்டுக்கு சார்ஜ் கிடையாது சார். எக்ஸிஸ்டிங் கார்டு ஒன்னு இருக்குது. நம்ம ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனா இப்போ 350 சார்ஜ் பண்றாங்க. இப்போ அது மாதிரி இதுல வந்து வராது சார். சாலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டுக்கு வராது. உங்களுக்கு வராது, உங்களோட டிபெண்டன்ட் தான் வரும் கண்டிப்பா. டிபெண்டன்ட்க்கு அந்த இது ஒன்லி தான் ஃப்ரீ, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒன்லி தான் ஃப்ரீ. ஆனா டிபெண்டன்ட்க்கு வந்து சார்ஜ். Remaining charges are same. சேம் Other account charges. நார்மல் கஸ்டமர் அதே மாதிரி இந்த எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இது எதுவுமே வந்து இதுல இருக்காது இந்த அக்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு. சார் ஷாப்பிங் பெனிஃபிட் மேக்ஸிமம் வந்து உங்களோட Flipkart அமேசான்ல போடும்போது இந்த SBI கார்டுன்னு இருந்தா அப்போ வரும் சார். தனியா இதுல இருந்து வராது. டெபிட் கார்டுக்கும் போடுவாங்க சார். இப்போ அமேசான் Flipkart Amazon டெபிட் இருக்கு, கிரெடிட் இருக்கு. இதுல டெபிட் ஆல்சோ தேர் சார். டெபிட் ஆல்சோ தேர். டிபெண்ட்ஸ் அபான் நீங்க எதுல வாங்குறீங்கன்ற பிளாட்ஃபார்ம் பொறுத்து தான் சார். Depends on platform, Flipkart. சார் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அது வந்து இன்டர்நேஷனல் இது சப்போஸ் ஏதாவது டூர் பர்பஸ் எங்கேயோ வெளியே போச்சு அது எதனா கவர் ஆகுங்களா எக்ஸ்டென்ஷனலி? இல்லை அந்த ஜாகிரபிக்கல் கண்டிஷனில் அதுக்கு இன்டர்நேஷனல் கவர் ஆகும். டெபிட் கார்டு இன்டர்நேஷனல் வரும்போது டெபிட் கார்டில் சில பெனிஃபிட்ஸ் கவர் ஆகுங்களா? டெபிட் கார்டு பெனிஃபிட்ஸ் தனியா இருக்கு. டெபிட் கார்டில் ஆனால் நீங்கள் இன்டர்நேஷனல் யூசேஜ்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கப் ஃபீ ஒன்று வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஃபீயும் ஒன்று வரும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஹையர் சைடாகவே இருக்கும். நீங்கள் அது போகும்போது நீங்கள் ட்ராவல் கார்டு எடுத்துகிட்டு போகிறது போய்டும். ட்ராவல் கார்டு இது வந்து ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இது எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி டர்ம் இன்சூரன்ஸ் டாப் அப் இல்லை சார். 10 lakhs வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. அதில் எந்த டாப் அப் இல்லை. தனியாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பஜாஜ் டர்ம் பாலிசி அதுக்கு இங்கே வந்து டாப் அப் இல்லை சார். இது வந்து 10 lakhs வந்து நான் காம்ப்ளிமெண்டரியாக தரும். இதுக்கு நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது அங்கே போய் ஆமாம். நம்ம SBI லைஃப்ல கூட வாங்கிக்கலாம் சார். there is no top up question in life insurance எப்பவுமே. அங்க 10 lakhs இருக்குன்னா எங்க கிட்ட வந்து 50 lakhs கூட வாங்கிக்கலாம். அங்கேயே போய் டாப்